Hi friends, welcome to Saidiya times. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நான் ஏற்கனவே இந்த எக்ஸோ பாக்ஸ் எல்லாம் வச்சு பார்ட் 1 போட்டுருந்தேன். இப்போ அதோட கண்டினியூவேஷன் தான் இந்த பார்ட் 2. ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் அந்த பாக்ஸ் எல்லாம் இருக்குங்க இல்லையா, நான் ஏற்கனவே பார்ட் 1ல சொன்ன மாதிரி அதோட ஸ்டிக்கர்ஸ்ல நம்ம ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ நான் எல்லாத்துக்குமே ரெட் கலர்ல அக்ரிலிக் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பார்க்குறது ஃபர்ஸ்ட் மெத்தட். இந்த மெத்தடில் நான் பாக்குமட்ட பிளேட் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட வேறு ஏதாவது வேஸ்ட் பிளாஸ்டிக் பிளேட் இருந்தால் கூட ஓகே தான், ஆனால் கொஞ்சம் அகலமாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் கட்டப்பை ஸ்டிக் எடுத்திருக்கேன். இப்போது இந்த ஸ்டிக்கில் நான் ஒரு எண்டில் நான் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே அப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக பேஸ்ட் ஆகும். இப்போது அந்த பிளேட்டோட சென்டரில் நான் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த பிளேட்டை நீங்கள் அதை டேர்ன் பண்ணி அதோட பேக் சைடில் தான் நீங்கள் அந்த ஸ்டிக்கை பேஸ்ட் பண்ணணும். அதனால அந்த பிளேட்டை டேர்ன் பண்ணிக்கோங்க. இப்போது நான் இந்த மாதிரி இந்த பாக்ஸில் நான் அரேஞ்ச் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இன்னும் ரெண்டு பாக்ஸ் கூட எக்ஸ்ட்ரா கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் 3 பாக்ஸ் இருக்கனால நான் 3 பாக்ஸை தான் வச்சு நான் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். இதே உங்கள்கிட்ட வேறு பாக்ஸ் இருந்தாலும் ஓகே, ஸ்மால் சைஸ் பாக்ஸாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் பாக்ஸ் பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வச்சுருக்கிறது எல்லாமே பிக் சைஸ் எக்ஸோ பாக்ஸுங்கிறனால நான் 3 பேஸ்ட் பண்ணுறேன். இப்போது இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒவ்வொரு பாக்ஸாக நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த மெத்தடில் இந்த வேஸ்ட் டீ கப்பில் இருக்கும்ல, அது கூட நீங்கள் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி கூட எக்ஸ்ட்ராவாக கூட நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். நான் ஏன் இந்த பிளேட்டை டேர்ன் பண்ணி அதோட பேக் சைடில் நான் பேஸ்ட் பண்ணேன்னா, இந்த மாதிரி டேர்ன் பண்ணாமல் நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த பாக்ஸை நம்ம நீட்டாக அரேஞ்ச் பண்ண முடியாது, நீட்டாக வராது. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் அதை டேர்ன் பண்ணிவிட்டு பேக் சைடில் பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஈஸியாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த மெத்தட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரவுண்ட் ஷேப் பாக்ஸ் எடுத்துக்கிறது தான் பெட்டர். ஓகே, எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் பாக்ஸில் கலர் கோலமாவெலாம் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். உங்ககிட்ட இன்னும் ஸ்மால் சைஸ் பாக்ஸ் ரவுண்ட் ஷேப்பில் இருந்துச்சுன்னா இன்னும் கூட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கையில் எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இதில் கோலமாவு மட்டும் இல்லை, இந்த மாதிரி கிராப் திங்ஸும் நீங்கள் இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். உங்களோட ஃபேன்சி ஐட்டம்ஸ் இருந்தாலும் கூட இதில் ஆர்கனைஸ் பண்ணி உங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் பக்கத்துக்குலாம் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, வாங்க அடுத்தது நம்ம செகண்ட் மெத்தட் பார்ப்போம். இந்த செகண்ட் மெத்தடுக்கு நான் ஃபர்ஸ்ட் 2 வேஸ்ட் பென் எடுத்திருக்கேன். அடுத்ததாக நான் கோல்டன் கலர் ஷீட் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட எந்த கலர் ஷீட் இருக்கோ நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த பென்னை இந்த மாதிரி நான் ரோல் பண்ணி கவர் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நான் 2 பென்னையுமே கவர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஓகே, அடுத்ததான் நான் 2 எக்ஸோ பாக்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் எடுத்து அதோட இன்சைடில் நான் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்ததாக இன்னொரு பென் எடுத்து நான் அதில் இந்த மாதிரி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் நான் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். செகண்ட் பென் எடுத்து அதே மாதிரி நான் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்ததாக நம்ம செகண்ட் எக்ஸோ பாக்ஸ் எடுத்து அதோட அவுட் சைடில் இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அவுட் சைடில் க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒன் சைடில் பேஸ்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி அதோட ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அழகாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நீங்கள் உங்கள் பூஜா ரூமில் வச்சுட்டு அதில் இந்த மாதிரி சூடம், தீப்பெட்டி இந்த மாதிரிலாம் நீங்கள் அதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைனாலும் உங்களோட ஃபேன்சி ஐட்டம்ஸ் கூட இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, நம்ம அடுத்த மெத்தட் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பார்க்குறது தேர்டு மெத்தட். இந்த தேர்டு மெத்தடுக்கும் நான் பாக்குமட்டை பிளேட் எடுத்திருக்கேன். அடுத்தது 3 எக்ஸோ பாக்ஸ் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் எடுத்து நான் அதில் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த பிளேட்டில் டாப்பில் நான் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். க்ளூ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். அடுத்ததாக நான் செகண்ட் பாக்ஸ் எடுத்திருக்கேன். செகண்ட் பாக்ஸ்லேயே நான் இப்போ க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, பண்ணியாச்சு. இப்போ நான் இது அந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ்க்கு கீழே ஒன் சைடில் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன்.
இன்னொரு பாக்ஸ் எடுத்து அதையும் வந்து இன்னொரு சைடில் நான் வந்து கீழே இன்னொரு சைடில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ரைட் சைடில் ஒன்று, லெஃப்ட் சைடில் ஒன்றுன்னு நான் 2 பாக்ஸ் கீழே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நான் வந்துட்டு அந்த பிளேட் டாப்பில் வந்து 2 ஹோல் போட்டிருக்கேன். அந்த ஹோலில் வந்து இந்த த்ரெட்டை வந்துட்டு இன்சர்ட் பண்ணி மாட்டிக்கோங்க. பின்னாடி வந்து ஒரு நாட் போட்டுக்கோங்க நல்லா ஸ்ட்ராங்காக. ஓகே, அழகாக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் வந்து ஆணியில் வந்து ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நீங்கள் வந்துட்டு ஹெட்செட்டு இல்லை வந்துட்டு உங்களோட பைக் சாவி, உங்கள் வீட்டு சாவி இந்த மாதிரிலாம் நீங்கள் இதில் போட்டு வச்சுக்கலாம். உங்களுக்கு எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, வாங்க நம்ம அடுத்த மெத்தட் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது 4th மெத்தட். நான் வந்து ஒரு எக்ஸோ பாக்ஸோட ஒரு கேப் மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஒரு கேப் வச்சு என்ன செய்கிறதுன்னு பார்க்குறீங்களா? வாங்க பார்க்கலாம். இந்த கேப்பை வந்துட்டு நான் சென்டராக வந்து ஸ்கேல் வச்சு நான் சென்டராக இந்த மாதிரி நான் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க சென்டராக. போட்டுட்டு அதை நான் வந்துட்டு 2ஆக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்மளுக்கு 2 பீஸ் கிடச்சிருச்சு. இப்போ நான் ஒரு பீஸ் எடுத்து ஒரு கார்ட்போர்ட் அட்டையில் வந்துட்டு அதோட ஹைட்டை வந்து மார்க் பண்ணி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது நான் அந்த கார்ட்போர்ட் அட்டையில் வந்துட்டு நான் ஒரு பீஸ் எடுத்து அதில் நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒன் சைடில் நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த கார்ட்போர்ட் ஷீட்டோட அகலம் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து 8 சென்டிமீட்டர் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது அதே மாதிரி நான் இன்னொரு பீஸையும் எடுத்து க்ளூ அப்ளை பண்ணி இன்னொரு சைட்லேயே நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போது நான் பேஸ்ட் பண்ணி முடித்தோன்னே நான் வந்துட்டு அந்த கார்ட்போர்ட் ஷீட்டுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்துட்டு ரெட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் வந்து கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்கு கலர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்துட்டு நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு அந்த ஜாயிண்டெல்லாம் வந்துட்டு கலர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், பண்ணியாச்சு, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் அந்த கேப்போட உயரத்தை நான் வந்துட்டு மெஷர் பண்ணிக்கிறேன். மெஷர் பண்ணிவிட்டு அந்த கார்ட்போர்ட் ஷீட்டில் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக இதோட அகலத்தை நான் வந்து மெஷர் பண்ணி அந்த கார்ட்போர்ட் ஷீட்டில் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணி கட் பண்ணோன்னே எனக்கு இந்த மாதிரி 2 பீஸ் கிடச்சிருக்கு. இப்போ அதுக்கும் நான் வந்து ரெட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் கொடுத்துருக்கேன். அடுத்ததாக நான் ஒரு பீஸ் எடுத்து அதில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்துட்டு ஒன் எண்டில் வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த சைடில் வந்து நான் இப்போ பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி அந்த கேப்புக்கும் அந்த கார்ட்போர்ட் ஷீட் இருக்குங்க இல்லையா, அதுக்கும் வந்துட்டு அதுக்கு சென்டரில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் இன்னொரு சைடும் நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி அந்த கேப்பே அந்த கார்ட்போர்ட் ஷீட்டே வந்துட்டு டாப்பில் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்துட்டு நீட்டாக இருக்கும். பாருங்கள், ஒரு அழகான ஸ்மால் ஆர்கனைசர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி அக்ரிலிக் பெயிண்ட் பாட்டில்லாம் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்துட்டு நீங்கள் ஸ்கெட்ச் பென், பெயிண்டிங் ப்ரஷ் இதெல்லாம் கூட நீங்கள் இதில் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுடைய ஃபேன்சி ஐட்டம்ஸும் இதில் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி நெயில் பாலிஷ் பாட்டில்லாம் நீங்கள் இதில் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ங்கிற பட்டனையும் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ அண்ட் பாய்.